ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பா மை துதிக்கிற ராஜா, இந்த அருமையான நாளில் கூட கத்தாவே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் உம்மை மறைத்து பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினபடினாலே மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே பா, இன்றைக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி நிற்கிறோம். பா, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, என் சுயம் வெளிப்படாதபடி உம்முடைய ஆலோசனைகள் மாத்திரம் வெளிப்படும்படியான ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு தெய்வீக சுகத்தை எப்படி நமக்கு கொடுக்கிறார். நமக்கு இந்த பூமியில் சுகம் தேவை, ஆனால் சுகபோகமாக ஒரு வாழ்வது அது தேவ சித்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை நமக்கு விசேஷமாய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த சுகத்தை எப்படிலாம் நாம் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி தான் வேதத்திலிருந்து சில ஆதாரங்களோடு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் 3 யோவான் 2வது வசனம் அழகாக சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அருமையான அந்த பகுதியில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ முதலாவது நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சுகம் நமக்கு தேவை. ஆத்துமா நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தாதான், அந்த பகுதியில் சுகம் இருந்தால் தான் தெய்வீக சுகத்தை எல்லா காரியத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்துமா அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவங்க ஜீவன் அல்லாதவர்களாய் காணப்படுறாங்க. வேதத்தை நீங்கள் வாசிங்கன்னா சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லிடுது, நம்முடைய கையில் இருக்கிற அந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ குறைவற்ற வேதம், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வேத வசனம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கிற ஆகாரத்தை நம்ம உட்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் உயிருள்ள ஒரு சாட்சியாய் நாம் நிற்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிரற்ற நிலைமை ஏன் வருகிறது? வேதத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு நம்முடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த வேத வசனத்தை நாம் சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போ இந்த வசனம் தான் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் நமக்குள்ளாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாவில் ஒரு உயிர் உண்டாகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வப்பிள்ளையே, ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற அந்த பணி தான் ஆண்டவருடைய பார்வையில் ஞானமுள்ள ஒரு பணி என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆத்தும ஆதாய பணி மிக ஆசீர்வாதமான ஒன்று. அந்த ஆத்தும மீட்பு எவ்வளவு அருமையானது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆத்தும அறிவில்லாத எத்தனையோ நிலைமைகள் இந்த பூமியில் நம்ம காணப்படுகிற சூழ்நிலையை இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வசனம் ஒன்று தான் இந்த ஆத்துமாவுக்கு வேண்டிய போஷாக்க கொடுக்குது. இதில் எசாயா 55ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால திருப்தி ஆகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 5ல் கூட நீங்கள் வாசிங்கன்னா, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா மகிழ்ச்சியாக பூரிக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வேத வசனம் ஒன்று தான் இந்த நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு போஷாக்கு. இந்த வேத வசனங்களினால இருதயம் நிரப்பப்படும் பொழுது அந்த ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு சுகம் உண்டாகுது. ஆத்துமா வாழ்கிறது. ஆத்துமா வாழ்ந்தாதான் எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். வேதத்தில் நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த பகுதியில் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு விவசாயி நல்ல அவனுடைய நிலம் அந்த வருஷம் நல்லா விளைஞ்ச உடனே அவன் நினைக்கிறான், என் களஞ்சியத்தை நான் இடித்து கட்டி அநேக ஆண்டுகள் நான் உயிரோடு இருப்பேன் சொல்லி இருதயத்தை பூரிப்பாக்குவேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், மதிகட்டவனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்ததெல்லாம் யாருடையது என்று. ஆண்டவருடைய பிள்ளை, அப்போ இந்த பூமியில் நான் வைத்திருக்கிற பொருளை கொண்டோ பொண்ணை கொண்டோ நம்ம சேகரிக்கிற அத்தனை காரியத்தை வைத்தோ நம்முடைய ஆத்துமாவை ஒரு நாள் திருப்தியாக்க முடியாது. இந்த ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் வேத வசனம் ஒன்று என்பதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஆத்துமா வாழ்கிறதா? எத்தனையோ பேருடைய ஆத்துமா பாருங்க மண்ணோடு மண்ணா ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 25ல் வாசிக்கிறோம். அது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீம் என்று தாவீது சொல்லுகிறான். அதே 19ஆம் அதிகாரம் 119ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். 28வது வசனம், என் ஆத்துமா கரைந்து போகிறது, என் ஆத்துமா
தொய்ந்து போகிறது என்றெல்லாம் தாவீது புலம்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆத்துமா ஒருவேளை துயரத்தினால நிறைந்திருக்குமானால் பாதாளத்துக்கு அருகில் நான் வந்திருக்கிறேன் என்று சங்கீதம் 88ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆத்துமாவில் ஒரு சோறு ஒரு நாள் உண்டாகக்கூடாது, ஒரு துயரம் உண்டாகக்கூடாது. இந்த ஆத்துமா கழிகுறும்படி வேத வசனங்களினால நம்முடைய ஆத்துமாவை தேவன் இடைகட்டும்படி நம்ம காத்திருக்க வேண்டும். முதல் காரியம், ஆத்துமா வாழ்கிறதா, ஆத்துமா வாழ்ந்தாதா எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். இரண்டாவதாக, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 122ஆம் அதிகாரம் அங்கு வேதத்தில் அழகா வேதத்தில் வாசிக்கிறோம் 7வது வசனத்தில், உன்னுடைய அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்களுக்குள் சுகமும் என்று சொல்லி நம்முடைய அலங்கத்துக்குள்ளாக ஆண்டவர் சமாதானம். முதலாவது இந்த சமாதானம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் சுகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்துடன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆண்டவருடைய பிள்ளைப்போ இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் கிடையாது, சந்தோஷமான ஒரு தூக்கம் கிடையாது. ராத்திரி டென்ஷன்ல எத்தனையோ பேர் படுக்கிறாங்க, எத்தனையோ பேர் தூக்க மாத்திரைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த தூக்கத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சுகமான நித்திரையை அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று. அப்போ நம்ம தூக்கம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த நித்திரை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை. நல்லா அசந்து அயர்ந்து தூங்குவது ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அநேகருடைய வாழ்க்கையில் சுகந்தரித்துக் கொள்வதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் எப்படி நம்ம படுத்து நம்ம நித்திரை செய்வோமா? சமாதானத்துடன். எனக்கு எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷனில், வீட்டில் பிரச்சனையினால அவ்வளோ டென்ஷனில் படுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறாராம். தத்தளிப்பார் இல்லாமல் நீங்கள் படுத்து நித்திரை செய்வீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். காட்டு மிருகங்களை ஒளிய பண்ணுவேன் தேசத்தில், பட்டய உங்கள் தேசத்தில் உலாவுதல் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானம் உள்ள சூழ்நிலை உருவாக்குவாரான் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நிம்மதியான ஒரு தூக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அதே போல ஓசியா 2ஆம் அதிகாரம் 18 இதே வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு திரும்ப உடன்படிக்கையின் மூலமா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 23லிருந்து 28 வரல நீங்க வாசிங்கன்னா அங்கு வேதத்தில் இதே தான் ஆவியானவர் கொடுக்கிறார். நம்ம படுத்து நித்திரை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதான உடன்படிக்கை, ஆண்டவருடைய பிள்ளை அந்த சமாதான உடன்படிக்கை, அதாவது கர்த்தரோடு நம்ம சமாதானமா நம்ம இருந்தாதான், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் வைத்து போனார்ல, அந்த சமாதானத்தை ஆண்டவர் ரெட்டிப்பா நமக்கு கொடுக்கிறாராம். ஒன்று, இந்த வேதத்தை நேசிக்கும் போது ஒரு சமாதானம், மிகுந்த சமாதானம். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய சந்தோஷத்தை நமக்கு வைத்துட்டு போனாராம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படி என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தை நாம் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷம், அவர் வைத்துட்டு போன அந்த சந்தோஷத்தை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான எரேமியா சொல்றாரு, இந்த வேத வசனத்தை நான் உட்கொள்ளும் பொழுது அது என் ஆத்துமாவுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்போ ரெட்டிப்பான சந்தோஷம். அது மாத்திரமல்ல, சுகம் எடுத்துக்கங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம் கையில் இருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய கற்பனையெல்லாம் நாம் கை கொள்ளும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவுக்கு விசேஷமாக ஆரோக்கியம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது அந்த வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நமக்கு வாழ்க்கையில் இந்த அலங்கத்துக்குள் உண்டாயிருக்கிற சமாதானமும் அரண்களுக்குள் உண்டாயிருக்கிற அந்த சுகத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய அலங்கத்துக்குள் இருக்கிறதா? சுகம் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? தெய்வீக சுகம் எதத்தில் வாசிக்கிறோம்? அன்றைக்கு பிறவிலிருந்தே சப்பானியா இருந்ததான அவனுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால விசேஷமாய் ஒரு தெய்வீக சுகத்தை பேதுருவின் மூலமாய் கர்த்தர், விசேஷமாய் யோவான் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமமே அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பரிகாரியான கர்த்தராக இருக்கிறாராம். அப்ப பரம வைத்தியர் அவர்தான். அவரிடத்திலிருந்து நாம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசா ராஜா ஆரம்ப நாட்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்றான். ஆனா வயதாகும் போது, நோய் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில பரிகாரி
பட்டதாரிகளை தான் தேடுறான். கர்த்தரை விட்டுட்டான்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, அப்போ தேவன் தான் பரம வைத்தியர். அவரால் மட்டும்தான் நமக்கு தெய்வீக சுகத்தை நிச்சயம் கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கிறதான அந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையான யோபு வாழ்க்கையில் அவன் சொல்றான், அவன் வாழ்க்கையில் கல்லுகளோடு உமக்கு உடன்படிக்கை உண்டு என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை, கல்லுகள் என்றால் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 10-12 வசனம் வரலாம். வாதவும் கூடாரத்தை அணுகாது, பல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதர்கள் நம்முடைய பாதத்தை கல்லில் இடராதபடி. அப்போ யோசிங்க, எந்த பிரச்சனையில் இடறி நீங்கள் விழுவது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி, பாதங்களை தள்ளாடாதபடி ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு நம்மளை சுமக்கிறாராம். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனோடு உண்மையாகவே நல்லா சஞ்சரித்தோம்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனோடு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான இடர்கள் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய ஜீவியமானது இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? அவருடைய நாமம் என்ற பலத்த துருகத்துக்குள்ள நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தெய்வீக சுகத்தை நாம் எடுத்துக்கொள்வது தேவனுடைய பிள்ளை, அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நாம் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினதான அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக இங்கே வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு சுகத்தை கொடுக்கிறாராம். எங்கு? வேதத்தில் சங்கீதம் 128ஆம் அதிகாரம் எல்லா திருமணத்துக்கும் வாசிக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா குறிப்பாக 5வது வசனத்தில் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பா என்று சொல்லி. இன்றைக்கு சியோன் என்பது பிதா வாசம் செய்கிற அந்த இடம். அங்கிருந்து அதுதான் தாம் வாசம் செய்வதற்கு தெரிந்து கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அங்கிருந்து ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த சியோனில் தேவனுடைய பிள்ளையை வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான நோவா வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன அளவு என்ன அளவோ அதன்படியே ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்? தான் குடும்பத்தை ரட்சிக்க என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை, இந்த பூமியில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் அந்த சியோனிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே தேவை. அந்த சியோன் என்பது அந்த நாளில் அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கர்த்தரோடு என்ன தனக்கு சொல்கிறாரோ அந்த நீளத்தின்படி, அகலத்தின்படி, அந்த உயரத்தின்படி ஒரு பேழை உண்டு பண்ணுகிறான். அந்த பேழைக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே போஜனங்களை கொண்டு போகிறான். அங்கே மிருகங்கள் எல்லாம் வருகிறத நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிவது தான் அந்த சியோனிலிருந்து வருகிறதான ஆலோசனை. நமக்கு ஊழியர்கள் மூலமாக அந்த நாட்களில் கொடுக்கப்படுது. சங்கீத புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் நமக்கு இந்த சியோனிலிருந்து தான் அவருடைய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது என்று சொல்லி சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை, அப்போ பரலோகத்தின் தீர்மானம் என்ன என்பதை தான் அன்றைக்கு அருமையான மலையில் தனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே சியோன் சமூகத்திலிருந்து, அந்த சியோன் பர்வதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை இந்த அருமையான மோசே ஆலோசனையாக கேட்குறான். 2 கேருபீன்கள் மத்தியில் நின்று அப்பா என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறார் என்று சீனாய் மலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சில ஆலோசனைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறான். 40 நாள் உட்கார்ந்து ஆண்டவர் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வரும்போது அவனுடைய முகத்தை பார்க்க கூட முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம் இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசுப்பா பாதத்தில் நம்ம உட்கார்ந்து ஜெபித்து ஆலோசனையா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான் இயேசு சொல்றார், நான் என் சுயமாய் பேசல. அப்போ அந்த மோசே என்ன செய்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவனுடைய அந்த ஆலோசனையை கேட்டு அந்த மாதிரியின்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொன்றையும் செய்கிறார். அங்கே காணிக்கை கூட வாங்குறாங்க. என்ன செய்கிறாங்க? அங்கே இளநூல் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன நீளம் சொல்கிறாரோ, என்ன அகலம் சொல்கிறாரோ, என்ன காணிக்கை வாங்க சொல்கிறாரோ அதன்படியே அவன் வாங்குகிறான். ஆண்டவருடைய பிள்ளையை அங்கு ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு, சமூகத்து அப்பம் வைப்பதற்கு அங்கே ஒரு மேஜை, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு அளவை கொடுக்குறார். அந்த அளவுக்கு அவங்க அதிகமாக செய்யல, குறைவாக செய்யல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புறாங்க. அதுதான் சியோனின் ஆசீர்வாதம். பாருங்க, பூமியில் இந்த அருமையான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து சந்திக்கிற இடம். ஒவ்வொரு நாளும் அவங்க பாவ நிவர்த்திக்காய் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விசேஷமாய் ஆலோசனை கொடுக்க அந்த அருமையான தெய்வ பிள்ளையாகிய மோசே
மோசே அந்த சியோனின் ஆசீர்வாதத்தை பெற்றுதான் இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளை அவன் பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்கிறது சியோனின் ஆசீர்வாதம் எருசலேமின் வாழ்வு. அப்போ எருசலேமின் வாழ்வு நமக்கு வரணும்னா தெய்வ பிள்ளையை அந்த சியோனில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க வேண்டும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் அங்கே 18வது வசனத்தை கூட நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் சியோனில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தரால அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம் என்று சொல்லி அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையை இப்போ நம்ம குடும்பம் நம்ம ஒரு அற்புத அடையாளமாக நம்ம இருக்கணும்னா அதுவும் சியோனிலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் தான். அங்கிருந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அடையாளமாக இருக்க முடியும், அற்புதங்களாக இருக்க முடியும். இன்றைக்கி வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் பிரகாசிக்கிறதா? அதே 8ஆம் அதிகாரம் ஏசாயா 20வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இதன்படி கவனிக்காவிட்டால் சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் கூட இருக்காதான். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா கர்த்தருடைய பிள்ளை முதல்ல காரியம் அந்த சியோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அதனாலதான் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம், பாழாய் கிடக்கிற அந்த சியோன் மலையில நரிகள் ஓடி திரிகிறது என்று சொல்லி. இன்னைக்கு யோசிங்க, நரினா யாரு? இன்னைக்கு காணப்படுகிற அரசியல்கள், இன்னைக்கு காணப்படுகிறதான தலைவர்கள். அப்போ இதெல்லாம் உள்ள வருவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ஜபஜீவியம் பாழாய் போயிடுச்சுங்க. ஆண்டவரோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த அனுபவம் பாழா போச்சு. அதனாலதான் அந்த சியோனிலிருந்து வருகிறதான அந்த செய்தி, பரத்திலிருந்து வருகிறதான ஆலோசனை நமக்கு கிடைக்காதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். எருசலேமின் வாழ்வை பார்க்கவே முடியல. எருசலேம் ஆண்டவருடைய இப்படி அப்பம் கிடைக்கிற இடம், சபையிலும் கலக்கம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களிலும் பலவிதமான கலக்கம், சோர்வுகள். ஏன் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற அந்த தெய்வீக சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே இல்லைல்ல. அதனால இன்றைக்கு அப்பாட்ட நம்ம கேட்க போறோம், இயேசுப்பா தகப்பனே, நீங்க எனக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த ஆசீர்வாதம் எங்க மேல வந்து இறங்கட்ட ஆண்டவரே. சியோனின் ஆசீர்வாதமும் எருசலேமின் வாழ்வு எனக்கு தேவையே என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு கேட்பீர்களானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவலா நின்று கொண்டிருக்கிறார். 4வதா நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா, சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் இப்போது நான் எழுந்து அவர்களுக்கு விரோதமாய் சீரருடைய கைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை காத்து சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய பிள்ளையே. அப்ப இன்னைக்கு ஏழைகள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பாழாக்கப்படுகிறாங்க. வேலைன்னு சொல்லி வேலைகள், ஒருவேளை சிலர் வந்து வீட்டு வேலைகளை செய்யலாம், சில வேலைகள் அடிமைத்தன வேலைகளா இருக்கலாம். எத்தனையோ மாதம் வேலை செய்தும் கூட உனக்கு சரியான சம்பளம் வராமல் இருக்கலாம். அவர்கள் விடும் பெருமூச்சு. அப்பா பார்க்கிறாருங்க, சங்கீத புஸ்தகம் 72 அதிகாரம் 12, 13 வசனங்களை கூட நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், உதவியற்ற சிறுமையானவன், கர்த்தருடைய பிள்ளை எளிமையானவன், ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏழைக்கு ஆண்டவர் பலனோ, எளியவனுக்கு ஆண்டவர் திடனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி எசாயா 25ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு பலனா இருக்கிறார், ஆண்டவர் உனக்கு திடனா இருக்கிறார் என்பதை நீ மறந்துடாத. ஏழைகளின் கூட்டத்தை, காட்டுப்புறாவின் கூட்டத்தை ஆண்டவருடைய பிள்ளை மறவாதையும் என்று, ஏழைகளுடைய ஆத்துமாக்களை மறவாதையும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். துஷ்டருடைய கைகளுக்கு நீ தப்புவீம் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையை இன்னைக்கு யோசிங்க, எத்தனையோ பேர் நம்மளை வேட்டையாட பார்க்குறாங்க, எத்தனையோ பேர் நமக்கு ரோதமாக எத்தனையோ கூட்டம் எழும்புறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்வையில் நம்ம எளிமையானவர்களாக இருப்போமானால், ஒரு ஏழையை போல தெய்வ சமூகத்தை நம்மை தாழ்த்த ஆரம்பிப்போமானால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். பைபிளில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவானை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், லாசரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லாசர் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் அவன் நன்மை அனுபவிக்கவே இல்லை. ஆனால் பரலோகத்தில் போய் நித்திய நன்மை அனுபவிக்கிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது என்ன? பரலோகத்தின் ஆசீர்வாதம். அதுதான் தெய்வீக சுகம். இந்த உலகத்தில் ஒருவேளை எத்தனையோ காரியத்தில் சுகபோகமாக வாழலாம், ஆனால் அந்த உலக ஆசீர்வாதம் ஒன்னை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. சொத்து சேர்க்கலாம், பொருள் சேர்க்கலாம், அந்த பொருளை வைத்து ஒரு ஆத்துமாவை கூட நீங்கள் விலைக்கு வாங்க முடியாதுங்க. ஆத்தும மீட்பு அருமையானது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆத்தும மீட்பு நமக்கு வர வேண்டுமானால், ஆத்துமாவில் ஒரு வாழ்வு வர வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நீ ஏழையை போல ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு பாழாக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ நிலைமையில்
அந்த சங்கீதம் 12:5 வாசிக்கிறது போல உன் பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் அலட்சியப்படுத்தல. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் பார்த்தார், அவங்களுடைய சத்தத்தை, பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அவனுடைய சிறுமையிலிருந்து ஆண்டவர்களை விடுதலை ஆக்குறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைய அதுதான் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் பாதுகாத்து அந்த பொல்லாத அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்தாரோ, அதே போல உன் வாழ்க்கையிலே கூட காணப்படுகிற எல்லா போராட்டங்களிலிருந்து இயேசு உன்னை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள காணப்படுகிற வேதனைகளை ஆண்டவர் அழிகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அலைச்சல்களை ஆண்டவர் எண்ணுகிறவர் என்று சொல்லி, கண்ணீரை தேவன் துருத்தில வைத்திருக்கிறவர் என்று. எத்தனையா நீ பெருமூச்சு விடுகிற, எவ்வளவா நீ அழுகிற, எவ்வளோ வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் உன் வாழ்க்கையில் தடையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தடைகளை அகற்றி போடுகிறவராய் உனக்கு முன்னே சென்று கோணலாய் இருக்கிறவர்களை சபையாய் மாற்றுகிற தெய்வமாய் உன் அருகில் நிற்கிறார். உனக்கு தேவையான ஒரு தெய்வீக சுகத்தை இயேசு உனக்கு கொடுக்க இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவப்பிள்ளை, நீ சோர்ந்து போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, இன்னடி வேதத்தை வாசித்து பார்ப்பிலானால் 5ஆவதாய் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால், நீ சுகமாய் வாழும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. பாருங்க, ரூத் வாழ்க்கை கணவன் மரித்த பிற்பாடும் கூட தன்னுடைய மாமியாரை பின்தொடர்ந்து அவள் பிறந்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெத்லெஹேமுக்கு வருகிறான், போவாஸ் வயல் நிலத்தில் வேலை செய்கிறான். ஆனால் இந்த மாமியாருக்குள்ள எப்படியாவது இவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருமணம் செய்யணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற தெய்வ பிள்ளையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ, சுகமாய் வாழும்படி. இன்னைக்கு பிள்ளைகள் வாழணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாளில் எலியேசர் மூலமாய் ஒரு நல்ல மனப்பெண்மை தேடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் பார்க்குற காரியத்தில் என்ன ஆண்டவருடைய சித்தம் என்று குழம்புறோம். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கணும். மாமியார் சொல்கிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தான் போவாஸ் வயல் நிலத்துக்கு அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அன்றைய தினம் இந்த காரியத்தை முடிப்பதற்கு முன்பாக அவன் இளைப்பாற மாட்டான் என்று அன்றைய தினமே. அப்போ இந்த அம்மாவுடைய தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதே போல எலியேசருடைய ஜெபம், இன்றைக்கு காரியத்தை எனக்கு சித்திக்கப்படும். அன்னைக்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அன்றைக்கே அந்த காரியத்தை ஆண்டவர் முடிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை தெய்வ பிள்ளையை, இந்த செய்தியை நீ கேட்கலாம். உன் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நீ அழுது கொண்டு இருக்கலாம். நீ வாலிப பிள்ளைகள் ஒருவேளை திருமணத்துக்கு நல்ல ஆண் மக்களோ அல்லது பெண் துணையானுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். எப்படி ஆண்டவர் ஆதாமிடத்தில் ஏவாளை கொண்டு வந்து விட்டாரோ, அதுபோல் ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு அருமையான துணையை ஆண்டவர் கொடுக்க ஒரு வல்லவர். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவது கர்த்தருடைய சுத்தம். இதுவும் ஒரு தெய்வீக சுகம் என்பதை மறந்துடாதீங்க. அடுத்தபடியா 6ஆவதா நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா, வேதம் சொல்லுது, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா, அங்க சுனேமியாளுடைய வீட்டில் அருமையான தீர்க்கதரிசியாக எலிசா தங்கி இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கேட்கிறாரு, இந்த பெண்ணுக்கு என்ன குறை? அந்த பெண் வாழ்க்கையில ராஜாவிடத்தில் நான் போய் பேசலாமா, ஏதாவது சேனாபதி இடத்துல நான் பேசலாமான்னு கேட்கும்போது அவர் சொல்றா, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன். ஆண்டவருடைய அவளுக்குள்ளாய் எனக்கு ஒரு குறை இல்லை, நல்ல கணவன். ஆனா கேசி சொல்றார், இவளுக்கு குழந்தை இல்லை, இவளுடைய கணவனும் வயது சென்றவர். உடனே இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் உற்பவ கால திட்டத்தில் உன்னை குமாரனை நீ அடைத்து கொண்டிருப்பாய் என்று தீர்க்கதரிசி சொல்லி கடந்து போறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்கிறார். அந்த உற்பவ கால திட்டத்தை ஆண்டவர் அறிந்திருந்தபடினால ஒரு அருமையான குமாரனை கர்த்தர் கொடுத்து அருமையான ஒரு குமாரனை அடைக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை குழந்தை இல்லாம நீ ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம், அதுவும் ஒருவேளை சுகமில்லாத ஒரு நிலைமை தான். உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கதான் ஆண்டவர் இந்த நாளில உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு தெய்வீக சுகம் தான், அதுலேயும் அந்த பகுதியில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த சுகத்தை உனக்கு அருமையான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். மலடும் கற்பம் எழுதலும் உன் தேசத்தில் இருப்பதில் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை, அப்போ கற்பம் தரிப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த அவர் ஆவலாக நிற்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை எந்த காரியத்தினால நீ சோர்ந்து இருக்கிற, சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய சோர்வை எடுத்து போட்டு
போட்டு உன்னை கர்த்தர் சந்தோஷத்தினால மகிழ்ச்சியினால இடைகட்டி உனக்கு வேண்டிய தெய்வீக சுகத்தை கொடுக்கத்தான் அவர் ஆசையா நிற்கிறார். அன்றைக்கு அபிமெலேக்கினுடைய வீட்டில் ஆண்டவருடைய மகனாகிய ஆபிரகாமுடைய மனைவியை வைத்திருந்தது நிமித்தம் அங்க ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கிறார். சொப்பனத்தில் சொல்றாரு, ஆபிரகாம் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காய் ஜெபம் பண்ணுவான். ஜெபிக்கும் போது அந்த அபிமெலேக்கினுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரிகள் அத்தனை பேருடைய கர்ப்பமும் திறக்கப்பட்டுச்சு. அது நிமித்தம் ஆண்டவர் பாருங்க சந்தோஷப்படுறார். அருமையான ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். பாருங்க கர்ப்பம் ஒரு வேளை திறக்கப்பட அருமையான தெய்வ பிள்ளை ஜெபிக்கிற அருமையான தாசர்கள் நமக்கு தேவை. அருமையான ஆபிரகாமை போல ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தேவை. அன்னாளை போல அழுது ஜெபிக்கிற இன்னைக்கு அன்னாள்கள் தேவை. ஒரு சாமுவேலை எழுப்ப இந்த அருமையான அன்னாள் ஜெபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவை. தெய்வ பிள்ளையை வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுப்பினார்கள் என்று தெய்வ பிள்ளையை வேதத்தில் வாசிங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சுனேமியால் கூட ஒரு பெண்ணா இருக்கிறா. அதனாலதான் மகன் மரித்த பிற்பாடு உயிரோடு எழுப்ப அவ காரணமா இருக்கிறா. சாரிபாத் விதவை எடுத்துக்கங்க, மகன் மரிக்கிறான், அவ தான் உயிரோடு எழுப்ப அவர் ஒரு காரணமா இருக்கிறா. அது போல சாரிபாத் விதவை மட்டுமல்ல, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைய பைபிள 400 விதவை எடுங்க, அவளும் கூட ஒரு பெண். அவள் அழுகையை கர்த்தர் பார்த்து அவருடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லாசரு உயிரோடு எழும்ப மார்த்தாள் மரியாள் 2 பேரும் காரணமா இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அழுது ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் ஒருவேளை உலக பிரகாரமாக அவங்க நல்லா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய முறையில் அவங்க செத்து போயிருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை உயிரோடு எழுப்ப நம்மளால முடியும். ஆகவே இன்னைக்கு அழுது கண்ணீரோடு தேவ பாதத்துல காத்திருக்கும் போது ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தது போல உன் கண்ணீரையும் ஆண்டவர் துடைச்சி உன் பிள்ளைய ஆண்டவர் உயிருள்ள சாட்சியா தேவன் நிறுத்த முடியும். பிள்ளை நிமித்தம் நீ அழலாம், பிள்ளையிலேன்னு அழுதலாம், ஆனா கர்த்தர் உன் சத்தத்தை அலட்சியப்படுத்தவே இல்லை. செத்து போன கர்ப்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்துடாத. கடைசியா நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவருடைய பிள்ளை நமக்கு தேவை. விசேஷமாய் பலவீனங்கள் நிறைய இருக்குது இந்த பூமியில எங்க பார்த்தாலும். ஆனா நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 வாசிங்கன்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரா. நம்ம ஒரு வேளை பலவீனம் 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 சொல்லி ரொம்ப சோர்ந்து போறோம். ஒரு வயதுக்கு மேல நிறைய பலவீனம் வருது. பலவீனத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அலட்சியப்படுத்தல. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நமக்கு பலனதா வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் வெளிப்படும். ஆண்டவருடைய பிள்ளையை கத்த நமக்கு பலனாய் இருக்கிறார். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் கூட மிகவும் பலனுள்ளது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் பலன். நான் உன்னை பலப்படுத்துகிறேன். இயேசு கெத்செமனே தோட்டத்துல கூட அழுகிறார். இந்த பாத்திரத்தை எனக்கு சுமக்க எனக்கு பலன் இல்லை, பிரச்சனை நமக்கு கடக்க பலன் இல்லை, ஆனா உன்னை பலப்படுத்த பரலோகத்தின் தூதர்களை தேவன் அனுப்பலையா? அப்ப தேவன் நமக்கு வாக்கு பண்ணின ஒன்று தெய்வீக பலன். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் அதிகாரியான பொல்லாத பிசாசானவனை தேவன் ஜெயித்து நமக்கு ஒரு விடுதலையை கத்த நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு அப்படி யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் ஜீவனின் பலன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளைய கிறிஸ்து எனக்கு ஜீவன், நமக்கு ஜீவன்க. அப்ப நமக்கு ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறதான வேத வசனம் ஆவியாக ஜீவனமாய் இருக்கிறபடினால அந்த தெய்வீக சுகத்தை கத்த நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால அந்த சுகத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போறோம். ஒருவேளை எந்தெந்த காரியத்தில் நீ சோர்ந்து இருக்கிறாய் எனக்கு தெரியாது, எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறாய் எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீது ஜீவனுள்ள நாளலாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சொன்னது போல இதுவரையிலும் உன் வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளை ஒரு பயம் ஒரு பலவீனம் உன்னை பின்தொடர்ந்து வரலாம். ஆனால் சங்கீதம் 23 கடைசி வசனத்தின்படி ஜீவனுள்ள நாளலாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில தேவ சந்நிதியில் நான் காணப்படுவேன் என்று 84:5 வாசிக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளை அந்த பலன் உண்மையில பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பலன் ஆண்டவருடைய பிள்ளை அந்த பலனை இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தெய்வ பிள்ளையே எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் நீ உட்கார்ந்திருந்தாலும் அருமையான மோசே வாழ்க்கையில அவன் பலன் குன்றாமலும் 120 வயது வரையிலும் அவன் கண்கள் மங்காமல் இருந்தது போல ஒரு தெய்வீக பலனை இயேசு உனக்கு கொடுக்க முடியும். எவ்வளவு வயதானாலும் நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம ஆண்டவர் ஒரு நாள் நம்ம எடுக்க மாட்டுகிறார். தெய்வ பிள்ளையை நம்ம கர்த்தர் சேஷமாய் நம்ம வாக்கு பண்ணின அத்தனை காரியத்தையும் நம்மை கொண்டு தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். சாலமன் வாழ்க்கையில ஆலயத்தை கட்டி தீர்க்கிற வரையிலும் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கை
கைவிடமில்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் விசேஷமாய் தெய்வீக சுகம், சர்வாங்க சுகம். பிள்ளையின் அப்பா இன்றைக்கு அப்பாட்ட நம்ம கேட்க போகிறோம், அப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுகத்தை எனக்கு தாங்க. நான் பலவீனமான ஒரு பாத்திரம் தான், ஆனால் என்ன பலப்படுத்தும், எனக்குள்ள ஒரு தெய்வீக பலன் எனக்கு வந்து இறங்கட்டும் ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. அருமையான தாவீது வாழ்க்கையில் வயதானவனாக இருந்தான், அவனுடைய சரீரத்தில் ஒரு குளிர் கூட அவனுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, தேவப்பிள்ளையை படுக்க. ஆனாலும் பைபிள் சொல்லுது, தேவப்பிள்ளையை அவன் மூலமாய் கர்த்தர் சாலமோனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அங்கே அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது மட்டுமல்ல, கடைசியாய் மரிப்பதற்கு முன்பாய் சாலமோனிடத்தில் அநேக காரியத்தை சொல்லி மரிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை பட்சித்த வருஷங்களுக்கு தக்க மகிழ்ச்சியான வருஷங்களை தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சஞ்சலத்தையும் தவிப்பையும் கண்ட நாட்களுக்கு தக்க மகிழ்ச்சியான காலங்களை இயேசு நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரலும் இருக்கிற எல்லா பலவீனங்களை இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் தலையில தங்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல். ஏசாயா 35ஆம் அதிகாரம் அங்கும் வேதத்தில் வாசிக்கிறோம். 7வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. பரிசுத்த வழி, அந்த வழியில ஆண்டவருடைய பிள்ளை துஷ்டன் கடந்து வருவதில்லை, சிங்கம் அங்கு இருப்பதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பேதையா இருந்தாலும் அவன் திசை கட்டு போவதில்லை. தேவ பிள்ளையை அந்த வழியில ஆண்டவர் நம்ம அவர் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்க போறோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க போறோம். தேவன் நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறதுனால அந்த சுகத்தினால தேவன் நம்ம இடைகட்டும்படி இன்னைக்கு அவருடைய பாதத்தை நாம் தழுவி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் சமூகத்தை நம்ம தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர். ஐயா, இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஒரு சர்வாங்க சுகம், ஒரு தெய்வீக சுகம் எங்கள் சரீரத்தில் வந்து எங்களை எப்பொழுது வந்து மூடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆத்துமா தொய்ந்து போவதெல்லாம் அப்பா எங்களுக்கு கர்த்தாவே நினத்தையும் கொழுப்பை உண்டது போன்ற ஒரு மகிழ்ச்சியை உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீர்களவா? இன்றைக்கு கூட விடியற் காலத்து வெளிப்பை போல உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு வெளிச்சம் உதிப்பதாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8ல வாசிக்கிறது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தகப்பனே மரண இருள விடியற் காலத்து வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா? நன்றி தகப்பனே. அப்பா, யோபு 11ஆம் அதிகாரம் 17ல வாசிக்கிறது போல எங்களுடைய ஆயுசு நாட்கள் பட்ட பகலை பார்க்கல வெளிச்சம் என்று சொன்னீர்களவா? இருள் அடைந்த எங்களை ஆண்டவரே இப்பொழுது பிரகாசிக்க செய்கிற தெய்வமா எங்கள் ஆறுகளை நிற்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகள் மேல ஒரு வெளிச்சம் வந்து இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சரீர பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர் ஐயா, எத்தனையோ பேர் கர்த்தாவே தூக்கம் இல்லாம ஆண்டவரை சோர்ந்து போய் படுத்திருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்பொழுது நீ தொடுவீராக. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த சுக நித்திரைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. தகப்பனே எஸ்அப்பா, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆளாக்கப்படுகிறாங்க ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு வேண்டிய ஒரு விடுதலை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் சீறுகிற துஷ்ட கூட்டங்களிலிருந்து பிள்ளைகளை இப்பொழுது நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பட்டயம் உன் தேசத்துல உலாவுதில்லை என்று சொன்னீர்களவா? பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா அதிகாரிகள் கையில் இருக்கிறதான சில பட்டயங்கள் நிமித்தம் சோர்ந்து இருக்கிறாங்க, சட்டங்கள் நிமித்தம் சோர்ந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்பொழுது நீர் விடுதலையாக்க கர்த்தர் எழுந்தருளீவாக. ஆண்டவரே, உன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்று சங்கீதம் 132 கடைசி வசனத்துல வாசிக்கிறது போல பிள்ளைகளுக்கு கிரீடம் பூக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலன் குன்றாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு மேல வந்து இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சரீர பலவீனங்கள் மறையட்டும் அப்பா. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாக சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாய் பிள்ளைகளை நிறுவோடி மறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தால பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.